2 வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் வண்டியை வெளியே எடுத்துருக்குறோம். அப்படியே பெட்ரோல் போட்டு ரைடு கண்டினியூ பண்ண வேண்டியதான். சரி, இன்றைக்கி பையன் 900 ரூபாய்க்கு குடிச்சிருக்காப்புல. பெட்ரோல் 102 ரூபா. சரி, அப்படியே ஊருக்கு அவுட்ரு போயிட்டு எங்கே போகலாம் பிளான் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். எங்கே போகலான்னு நம்ம ஊர் அவுட்ருக்கு வந்தாச்சு. இன்றைக்கி எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்குறோம். இது நம்ம ஊர்லேருந்து ஒரு 86 கிலோமீட்டர்ஸ் வருது. 2 ஹவர்ஸுங்கிற டைம் காட்டிகிட்டு இருக்குது கூகுள் மாத்தாச்சு. எதுக்காக ஊருக்கு வெளியே வந்துட்டு நம்ம பிளான் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்து பிளான் பண்ணால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பிளான் பண்ணாமல் டக்குன்னு கிளம்பி வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணால் தான் எங்கேனாலும் போக முடியும்னு நினைக்கிறேன். ஃபைனலி 2 வாரங்களுக்கு பிறகு நம்ம ஹைவேங்கிறது ரீச் ஆகிருக்கோம். எல்லாம் மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ரெயின் கியர்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஆள் இல்லாத இடத்துல வேகமாக ஓட்டிட்டு. ஓகே, சின்ன ஸ்டேஜ். செம்ம கிராஸ் உண்டு. ஓ, 2 கார் ரேசிங். இந்த மாதிரி வண்டி ஓட்டி நம்ம ரைடில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு டோல் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம ரைடு போகிறோன்னு சொல்லிட்டு எப்படி போனோம் ஏன்னா வேறு எதுவுமே டோல் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரே டோல் தான். நம்ம ஹைவேலேருந்து இப்போ டைவர்ட் ஆகி சிட்டி ரோடுக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் ஃபுல்லாக அந்த ரூட் வந்து வில்லேஜெலாம் கனெக்ட் பண்ணி தான் போகும்னு நினைக்கிறேன். இன்னும் 49 கிலோமீட்டர்ஸ் 1.5 ஹவர்ஸ்ன்னு காட்டுது. மழை தெரியுதா? இந்த மலை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது இந்த ரோடு டுவர்ட்ஸ் அந்த மலையை நோக்கி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. நான் அங்கே தான் என்னப்பா மலை ரொம்ப சின்னதாக இருக்குது, இங்கே தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா அது டக்குன்னு வந்துடுச்சு பக்கத்தில். இன்னும் அகஸ்தியர் ஃபால்ஸ் போகிறதுக்கு இன்னும் 36 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 36 இந்த இடம் செமையாக இருந்துச்சு. வரும்போது பக்கத்துலேயும் பாலம், 2 பக்கம் தண்ணி, கல்குவாரி மாதிரி வெட்டி போட்டுக்கிறாங்க. இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. இடம் சூப்பராக இருக்குது. அதான் நம்ம ஒரு ஸ்டாப் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். சரி, ஓகே, அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். பிரேக் டைம் ஓவர். ஆனால் இடம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இப்போ அந்த ஊரில் எங்கெங்கே போலீஸ் நிற்கிறாங்கன்னே தெரிலப்பா. அங்கே நிறைய இடத்துல நிற்கிறாங்க.
அங்கேயே 2-3 இடத்துல நிற்கிறாங்க, இங்கேயும் நிற்கிறாங்க. பைக்கை பார்த்தோன்னு ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாரு, நான் பிடிச்சிட்டார். சார் இப்போ தானே அதில் நின்னீங்க அங்கே? அந்த பசங்க இப்போ தான் அந்த சைடு மாட்டிட்டு வந்தானுங்க, அதுக்குள்ளே மறுபடியும் இங்கே பிடிச்சிட்டாங்க. சரி, இன்சூரன்ஸ் சார் வண்டி எடுத்தே 2 மாதம் தான் வேறு ஆகுது. ஆமாம், 4 வருஷத்துக்கு இருக்குது, 5 வருஷத்துக்கு. வண்டி எடுத்தே 2 மாதம் தான் சார் ஆகுது. தேங்க்யூ சார். ஓகே, கிளம்பியாச்சு. ஆனால் பரவாயில்லப்பா, எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை. வண்டி எடுத்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போலீஸ்கிட்ட செக்கிங் காமிச்சிருக்கிறோம். டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்துட்டு இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வண்டி எடுத்த 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இன்சூரன்ஸ் முடிஞ்சுன்னு சொன்னாங்கன்னா எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. நல்லா ஃபன் பண்ணுறாங்க ப்ரோ. ஆனால் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்க, போய் ஹெல்மெட்டும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே பாருங்க, ஹில் வியூ சூப்பராக இருக்குது. டோலா டோல் டிக்கெட் எடுக்கணுமா? ஃபால்ஸுக்கு போகிற ஃபால்ஸுக்கு அப்படியா? இல்லை அந்த பக்கத்தில் கூட போக முடியாதோ? அப்படியா? உள்ளே கூட போக முடியாதுண்ணே. ஓகே. இல்லை கூகுளில் ஓப்பன் தான் போட்டுருந்துச்சு. இல்லை கூகுளில் ஓப்பன் தான் காட்டிச்சு, அதுக்கு தான் கிளம்பி வந்தேன். அப்படியா? அப்படியா, சரி. இந்த அப்போ டேமுக்கு காரையார் டேம் எதுவுமே கிடையாது. மணிமுத்தா டேம் போகலாமா? அதுவும் அது போகலாம், அப்படி தானே? சரி, ஓகே, சரி, தேங்க்ஸ்ண்ணா.
ஓ மை காட், இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட் ஆகி விட்டதே. டூரிஸ்ட் எதுவுமே அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. டோட்டலி அப்செட். ஓகே, சரி, அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கேமரா ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸு காரையார் டேம் எதுவுமே அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே. ஆனால் கோயிலுக்கு அலௌடுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து வியூ பாருங்க. ஸோ கைஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகஸ்தியர் மலைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஃபால்ஸுக்கு அலௌடு இல்லையா, ஆனால் வந்து கோயிலுக்கு அலௌட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கோயிலுக்கு போகிறோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போகாமல் எப்படி கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு இடையில இவ்வளோ சூப்பரான ஒரு வியூ ஒன்று இருக்குது. இந்த வியூவை பார்க்கும்போது அந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டு போக தோணுமா மனசுக்கு? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாரு, அதுவும் இங்கே போகாமல் ஐயோ நான் எப்படி மிஸ் பண்ணிட பார்த்தேன். நான் திரும்பிட்டேன். ஆக்சுவலாக நான் திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன், இப்படி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கோயிலுக்குன்னு சொன்னால் விடுவாங்க, நீங்கள் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பியூட்டிஃபுல்லான வியூ பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம வந்த ரூட்டு. பார்த்தீங்கன்னா ரோடு நம்ம வந்த ரோடு அப்படியே தெரியுது பாருங்கள். சிக்ஸாக்காக போயிட்டு வந்துட்டுருக்கு. கீழே வந்து மேலே ஏறி அங்கேருந்து அப்படி வர்றது சூப்பராக இருக்குது. இடம் சூப்பராக இருக்குது. இன்னும் மேலே கேமராவுக்கு இல்லை, ஆளுக்கே அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம தான் சரி அப்போ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அங்கங்கே சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்துருப்பேன். நிறைய இடத்துல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் நிற்கிறாங்க. நம்மளால் எங்கேயுமே கேமராவை எடுத்து ஹெல்மெட்டில் மாட்டவே முடியல. டேங்கில் மட்டும் கொஞ்சம் மாட்டிட்டு சின்ன கிளிப்ஸ் மாதிரி எடுத்திருப்பேன். வரும் இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மேலே பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. சேர்வலாறு டேம் இருக்குது, காரையாறு ஃபால்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. கண்டிப்பாக பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பக்கம் வருவோம். அது வரைக்கும் நம்ம இப்போ பார்த்ததோட நிப்பாட்டிக்கலாம். அடுத்த தடவை வரும்போது ஃபுல்லாக வீடியோ ஃபோக்கஸ் பண்ணுறோம். எல்லா பக்கமும் வீடியோ எடுக்கிறோம், திரைக்கிறோம். அவ்வளோதான், என்ஜாய் பண்ணுறோம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மேலே கோயிலுக்கு போயிட்டு கீழே இறங்கியாச்சு. இப்போ தான் கேமரா எடுத்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸே பண்ணியிருக்கேன். அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். சண்டே ஃபன் ஓவர். ஸோ கைஸ், இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லிவின். See you in the next video guys. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாங்க. ஹெல்மெட் போடலன்னா வண்டியை வேகமாக ஓட்டாங்க. ஸ்டே சேஃப் அண்ட் சேஃப் ரைட் கைஸ். பாய்.